வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி கிச்சன். இன்றைக்கி பாசிப்பருப்பில் முந்திரி கொத்து செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாசி பயிர் வச்சுக்கோங்க, 1/4 கிலோ. கருப்பட்டி, மண்டவளம் வேண்டாம், கருப்பட்டி தான் போடணும். பொட்டுக்கடலை, தேங்காய் திருவி வச்சுக்கோங்க, ஏலக்காய், புழுங்கரிசி. அப்போ 1 2 3 4 5 6 பொருள் இருக்குது. இந்த 6ஐயும் கருப்பட்டியை கல் எடுக்கணும், பாவு காய்ச்சி, மற்றதை வறுத்துக்கணும். பாசிப்பயிரை வறுக்கணும். பாசிப்பருப்பை கருக்காமல் பொன் கலரில் வறுத்துக்கணும். அதை இப்போ ஒரு தட்டில் தட்டிடலாம். இப்போ புழுங்கரிசி வறுத்துக்கணும். அது கூட ஏலக்காய் 5 இது போட்டுக்கோங்க. இந்த கலரில் வறுத்துக்கோங்க, கரிக்கிறாமல் இருக்கணும். பாசி பயிர் தான், துளியோடு உள்ளது தான் முந்திரி பருப்புக்கு பண்ணணும். இப்போ அரிசியும் ஏலக்காவை வறுத்துட்டேன், இதில் போடுறேன். இப்போ ஆறுனதும் இந்த பொட்டுக்கடலையும் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதும் மிக்சியில் திரிக்கணும். மிக்சியில் அரைச்சிட்டேன், மையாவும். தண்ணி ஊற்றாதீங்க, வறுத்துருக்கறனால நல்லா பொடி மாரி பண்ணி இதில் தட்டிக்கோங்க பாத்திரத்தில். பயிறு, புழுங்கரிசி, ஏலக்காய், பொட்டுக்கடலை, அவ்வளோதான். இந்த 6 ஜாமாக்கு 5 ஜாமான் வறுத்து திரிச்சு வச்சு. இப்போ தேங்காய் வறுக்க போகிறேன். தேங்காவை நல்லா பொன் கலரில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பராக இருக்கும் முந்திரி கொத்து. இந்த மாதிரி தேங்காவை பொன் கலரில் வறுத்துக்கோங்க. இந்த திரிச்சு வச்ச மாவுலேயும் போடுங்க. இந்த கருப்பட்டியை நுணுக்கி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுங்க கருப்பட்டியில். அவ்வளோதான், நல்லா கரையட்டும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு தட்டி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு கல் மண் எடுக்கணுக்காண்டி இது இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம வடிகட்டணும். கருப்பட்டியை நல்லா வடிகட்டிக்கோங்க. ஏதாவது தூசி மண் கல் இருந்தேன்னா அதில் வடிகட்டிக்கலாம். இந்த கருப்பட்டியை வடிகட்டிட்டோம்ல. இப்போ நம்ம திரிச்சு வச்ச மாவில் இந்த சூடை இதை ஊற்றணும். ஊற்ற கை வைக்காதீங்க, அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க.
இது 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக உருண்டை பிடிக்கணும். பச்சரிசி மாவு இது 1 டம்ளர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மைதா 1 ஸ்பூன் போடுங்க. மைதா அரை டீஸ்பூனு உப்பு. இதை கொஞ்சம் கட்டியாக கலக்கி வச்சுக்கிடணும். அந்த மாவோட கருப்பட்டி பாவை விட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சூடாக இருக்கும். பார்த்து கையை ஃபேனில் நாள் செத்த வச்சுருந்து இந்த மாதிரி 3ஆக ஊற்றி வச்சுவாங்க. அதுக்கு தான் முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ மைதா பச்சரிசி வந்து 1 டம்ளரு, 1 டீஸ்பூனு மைதா, ஒரு அரை டீஸ்பூனு உப்பு ஆனால் கலக்கி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு இருப்பு சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சூடு வரல, சூடு ஆனதும் இதை முக்கி 2 3 இது 3ஆக முக்கி போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் எடுத்து ஒன்று போல் இதில் முக்குங்க. முக்கி இப்போ முந்திரி கொத்து ரெடி. 3 முக்கி போடுங்க. அதுதான் முந்திரி கொத்துன்னு இருக்குது. சாயந்தரம் காலைல எப்போனாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பயிரில் முந்திரி கொத்துங்கிற ஸ்வீட்டு இப்போ செய்திருக்கிறோம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.